ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஜூலை 29 திங்கட்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதம். இந்த 2 தானியத்துக்கு மேலே ஒரே ஒரு விளக்கேற்றுங்க போதும். உங்களோட ஒட்டுமொத்த பொருளாதார பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். பண பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். அது என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபம் ஏற்றணும், எப்போ ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி விவரமாக பார்க்கலாம். முருகப்பெருமாளோட அருளை பெறுவதற்கும் எல்லா விதமான நலன்களை கிடைக்கிறதுக்கும் அற்புதமான நாளாக இந்த ஆடி கிருத்திகை இருக்குது. இந்த நாளில் உண்மையான பக்தியோட முருகப்பெருமானை வழிபட்டால் முருகப்பெருமான அருளால் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். குழந்தை வரம், திருமண வரம், இப்படி பல வரங்களை தரக்கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த ஆடி கிருத்திகை விரதம். இந்த வருஷம் ஆடி மாதத்தில் ஜூலை 29, ஜூலை 30 இந்த 2 நாட்களுமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால எந்த நாளில் விரதம் கடைபிடிக்கணும், எந்த நாளில் ஆடி கிருத்திகை நாளாக கணக்கெடுத்துக்கணும்னு பல பேருக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. பக்தரோட குழப்பம் தீர்வதற்காக எந்த நாளில் ஆடி கிருத்திகை வருது அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விசேஷ அப்புறம் விரத நாட்களில் ஆடி கிருத்திகையும் ஒன்று. மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் 3 கார்த்திகைகள் ரொம்ப முக்கியம். உத்தராயண காலத்தில் துவக்கமாக இருக்கக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய தை கார்த்திகை, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பெரிய கார்த்திகை, தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய அதோட துவக்க மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை. இது எல்லாமே கிருத்திகைகளில் ரொம்ப விசேஷமான கிருத்திகைகள். இதில் ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முருகன் கோவில்கள்லையும் சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள் நடக்கும். இந்த நாளில் பலவிதமான காவடிகள் எடுத்தும் அழகு குத்திக்கிட்டும் முருகப்பெருமானை வழிபட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படிங்கிறதால ஏராளமான பக்தர்கள் இந்த நாளில் பால் குடம் ஏந்தி வந்து முருகனுக்கு அபிஷேகமும் செய்வாங்க. ஆடி கிருத்திகையில் முருகனை விரதம் வந்து வழிபட்டால் கேட்ட வரங்கள் அப்படியே கிடைக்கும். குறிப்பாக குழந்தை பாக்கியம், திருமண வரன் சீக்கிரம் அமையும், பதவி உயர்வு கிடைக்கும். செவ்வாய் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு திருமண தடை, செவ்வாய் தோஷம், வம்பு வழக்கில் சிக்கினவங்களுக்கு ஆடி கிருத்திகையில் விரதம் வந்து வழிபட்டால் பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆடி கிருத்திகைக்கு உரிய தலமான திருத்தணியில் இந்த விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த வருஷம் ஜூலை 29 ஆடி கிருத்திகைன்னு கேலண்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. திருத்தணியில் ஜூலை 29 தான் ஆடி கிருத்திகை முன்னிட்டு பல விசேஷங்கள் நடக்க போகுது. அதே சமயம் பழனி, திருச்செந்தூர் இது மாதிரி மற்ற முருகன் திருத்தலங்களில் ஜூலை 30 ஆடி கிருத்திகைன்னு அறிவிச்சிருக்காங்க. அதனால் ஜூலை 29 இல்லை ஜூலை 30 எந்த நாளில் ஆடி கிருத்திகை விரதம் இருந்தால் பலன் அப்படிங்கிற மாதிரியும், எந்த நாளில் முருகனை வழிபடணும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஜூலை 29 மதியம் 2:40 மணிக்கு தான் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரணி நட்சத்திரம் தான் இருக்குது. ஜூலை 30 மதியம் 1:40 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. பொதுவாக கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க பரணில விரதத்தை ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு நியதி. பரணில ஆரம்பித்து கார்த்திகை முடிகிற வரைக்கும் தான் விரதம் கடைபிடிப்பாங்க. அந்த வழக்கப்படி ஜூலை 29 காலையிலேயே விரதத்தை ஆரம்பிக்கிறது மூலயமா ஜூலை 30 மாலை அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். திருச்செந்தூர் கோவில் நேரத்தை கணக்கிட்டோன்னா ஜூலை 30 காலையில் விரதத்தை ஆரம்பித்து மாலை நிறைவு செஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த வருடம் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ஜூலை 29 மதியம் 2:40 மணிக்கு மேலேயும் இருக்குது, ஜூலை 30 இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பரணியில் சில பேர் அவங்களோட கார்த்திகை விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க ஜூலை 29 கார்த்திகை விரதம் இருக்கலாம், ஜூலை 30 கார்த்திகை விரதம் இருக்கலாம். சூரிய உதய காலத்தப்ப என்ன திதி, என்ன நட்சத்திரம் இருக்கோ அதுதான் அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஜூலை 30 சில பேர் ஆடி கிருத்தியை கணக்கில் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறாங்க. 2 நாட்களும் உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க 2 நாளுமே ஆடி கிருத்திகை விரதத்தை எடுக்கலாம். அது முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஜூலை 29 மதியத்துக்கு மேலே இல்லைனா ஜூலை 30 ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான ஆடி கிருத்திகையாக விரதம் இருக்கலாம். அதிகாலையே முருகப்பெருமானுக்குரிய எல்லா வழிபாட்டை செஞ்சு மாலை நேரத்தில் உங்களை விரதத்தை முடிச்சுக்கோங்க. அதே நேரம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும் அப்படி ஒரு விசேஷம்னு பல பேர் கேள்வி எழுப்புவாங்க. ஆடி மாதம் சொன்னாலே அது அம்மனுக்குரிய மாதம் தான். அதாவது பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் சிறப்பு.
கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனை நம்ம வழிபாடு செய்யறதுக்கு காரணம் முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்கள் தான். இந்த 6 கார்த்திகை பெண்களை நினச்சி முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானோட அருள் நமக்கு கிடைக்கும். அதனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதும் ரொம்ப விசேஷம். அன்றைய தினம், அதாவது ஜூலை 29 மதியம் 2:40 மணிக்கு மேலேயோ இல்லை ஜூலை 30 காலை நேரத்துலையோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வைக்கணும். இதுக்கு உங்களுக்கு 2 வகையான தானியங்கள் தேவைப்படுது. ஒன்று, மகாலட்சுமியோட அம்சம் இருக்கக்கூடிய பச்சரிசி. இரண்டாவது, முருகப்பெருமானோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் துவரம்பருப்பு. அதனால் ஒரு சின்னதாக ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் பாதி இடம் பிரித்து ஒரு பக்கம் துவரம்பருப்பையும் இன்னொரு பக்கம் பச்சரிசியையும் பரப்பிடுங்க. துவரம்பருப்பு இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கையும் பச்சரிசி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு அகல் விளக்கையும் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த எண்ணெய் ஊற்றினாலும் சரி, அதில் நெய் ஊற்றினாலும் சரி, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். மகாலட்சுமியை நீங்கள் மனசில் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அந்த இடத்துல நீங்கள் பச்சரிசியை பயன்படுத்துகிறீங்க. இன்னொரு பக்கம் துவரம்பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்த தானியம். இந்த 2 தானியங்களையும் பயன்படுத்தி இந்த 2 விளக்கை ஏற்றுறீங்க. ஒரே நேரத்தில் உங்களுக்கு முருகப்பெருமானோட அருளும் கிடச்சிடுது, மகாலட்சுமி, அம்மன், மாரியம்மன் இது மாதிரி பெண் தெய்வங்களோட வழிபாடும் அவங்களோட அருளும் உங்களுக்கு கிடச்சிடுது. இந்த ஒரு தீபத்தை தான் நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஆடி கிருத்திகை அன்னைக்கு ஏற்றணும். ஆடி கிருத்திகை ஜூலை 29 இருக்குது, ஜூலை 30 இருக்குது. இந்த தீபத்தை எப்போ ஏற்றலாம் அப்படிங்கிற கேள்வி வரும். ஒருவேளை நீங்கள் ஜூலை 29 இந்த தீபத்தை ஏற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜூலை 29 திங்கட்கிழமை மதியம் 2:40 மணிக்கு மேலே கிருத்திகை ஆரம்பிக்கிறதால ஜூலை 29 மாலை நேரத்தில் ஏற்றலாம். ஒருவேளை ஜூலை 30 நீங்கள் ஏற்றணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜூலை 30 மதியம் 1:40 கிருத்திகை நட்சத்திரம் முடிஞ்சிடுது. அதனால் ஜூலை 30 காலை நேரத்தில் இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமையில் ஏற்றுங்க. இந்த 2 நேரங்கள் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு முக்கியமான நேரங்கள். துவரம்பருப்பு, பச்சரிசி இந்த 2 தானியங்களை பயன்படுத்தி ஒரு தானியத்து மேலே ஒரு அகல் விளக்கும் இன்னொரு தானியத்து மேலே இன்னொரு அகல் விளக்கும் வச்சு முருகப்பெருமானையும் மகாலட்சுமி, அம்பாள், அம்மன் இவங்களோட அருளையும் பெறுவதற்கு ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான தீபம். இந்த தீபத்தை ஜூலை 29 அப்படின்னா ஜூலை 30 இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் ஆடி கிருத்திகைக்காக உங்கள் வீட்டோட பூஜையில் ஏற்றி பாருங்கள். தீபம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த துவரம்பருப்பு அப்புறம் பச்சரிசி இது 2த்தையும் தண்ணியில் கால்படாத இடத்துல கொண்டு போய் விட்டுருங்க. தயவு செஞ்சு அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த வேணாம். இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு, அதுவும் ஆடி கிருத்திகை அன்னைக்கு ஏற்றிட்டு உங்களோட வேண்டுதலை சொல்லுங்கள். அந்த தீபம் எரியும் போது உங்களுக்கு மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.